ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலா அசிங்கப்பட்டாங்க அப்படின்ன உடனே ஆஃபீஸில் சோழன் வேகமாக போயிட்டு அவருடைய ஓனர்கிட்ட எப்படியாச்சும் பணத்தை வாங்கிட்டு வரலான்னு பார்த்தாரு. கேட்டு பார்த்தாங்க. அவர் இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவர் புதுசாக வண்டி வாங்குறதுக்காக 5 லட்ச ரூபா ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. அந்த பணத்தை சோழன் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நமக்கு திருடத்தை விட நம்மளுடைய மான மரியாதையை விட நிலாவுடைய மானமும் மரியாதையும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அந்த அளவு நிலாவை காதலிக்கிறாங்க. அதனால தான் நிலாவுக்காக சோழன் திருட கூட தயங்காமல் பணத்தை திருடிட்டு வந்து நிலா கிட்ட அப்போவே ஒப்படைச்சிட்டாங்க. அவங்களும் பணத்தை கொடுத்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு இங்கே வீட்டில் வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கிட்டையும் நிலா நடந்த விஷயங்களே சொல்லிட்டு இருக்கவும் நம்ம நடேசனுக்கு எப்படி 5 லட்சத்தை ரெடி பண்ணிட்டு வந்தான், யார் இவனை நம்பி 5 லட்சம் கொடுத்தான், அங்கே இங்கேன்னு கம்மியாக வாங்கியிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது, மொத்தமாக 5 லட்சம் வாங்கிட்டு வந்திருக்கானே, எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் கரெக்டாக அவருடைய ஓனரு வீட்டில் பணம், அதாவது கடையில் ஆஃபீஸில் பணத்தை காணோம் அப்படின்னு சோழன் தானே அங்கே நின்றுட்டு பணம் கேட்டுட்டு இருந்தான். அவன் மட்டும் தானே பார்த்தான் பணம் எடுத்ததை, அதாவது கொடுத்ததை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஓனர் கரெக்டாக வீட்டுக்கு வராரு. அப்போ தான் கரெக்டாக நடேசன் கேட்கும்போது அவரை கூப்பிட்றவும் சோழா உன்னுடைய ஓனர் வந்திருக்காரு போல இருக்குடா அப்படின்னு சொல்லவும் சோழனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ நாம தான் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சா, நிலா முன்னாடியே நம்மளை அசிங்கப்படுத்திடுவாரு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஆனால் நான் பார்த்துட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வெளியில் வராரு. வெளியில் வந்த உடனே டே சோழா அப்படின்னு சொல்லவும் ஆனால் ஒரு நிமிஷம் ப்ளீஸ்ண்ணே எதுக்குண்ணே இப்படி கோவப்படுறேன், என்ன பார்க்க வேணா வந்தேன் அப்படின்னு சொல்லவும் பின்ன வேறு யாரடா பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் ஆனால் சரி வாண்ணே அங்கே நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. டே விடுடா சோழா, முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுடா அப்படின்னு சொல்லவும் ஆனால் வாண்ணே நீ எதை பற்றி கேட்க போகிற, என்ன கேட்க போகிறன்றதெல்லாம் எனக்கு தெரியும்ண்ணே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நேராக வாசலுக்கே திரும்பவும் கார் இருக்கிற இடத்துக்கு கார் பின்னாடி கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. ஸோ இங்கே நிற்க வச்சு பேசினா கூட யாருக்காச்சும் விஷயம் தெரிஞ்சிடும், அதாவது நம்ம பேசுகிறத வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தூரமாக கார் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. சோழன் டே நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலடா சோழா, உன்னை என் தம்பி மாதிரி நான் அந்த இடத்துல வேலைக்கு வச்சு நான் உன்னை பார்த்துட்டு வளர்த்துட்டு வந்தேனேடா, ஆனால் நீ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலடா, நான் படித்து சொன்னேன் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, நாங்கள் வண்டி வாங்குறதுக்காக காசு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு, ஆனால் நீ சொல்ல கேட்காம பணத்தை அந்த பக்கமாக நான் ஃபோன் பேசிட்டு வர வழிக்கு திருடிட்டு வந்துட்டுல, உனக்கு எவ்வளோடா தைரியம் இருக்கும், ஆனால் சோழா எனக்கு இப்படி சொல்லக்கூட எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குடா, பணத்தை எப்படிடா உன்னை எடுத்துகிட்டு வர உனக்கு மனசு வந்துச்சு, இங்கே பார் சோழா பார்ட்டி பணத்தை கேட்ட உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் திருன்னு முழிச்சிட்டு அவர் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நின்று இப்போ வந்திருக்கிறேன், பேசாமல் பணத்தை கொடுத்துரு சோழா, நான் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும், நாளைக்கு அந்த வண்டியை வாங்கி ஆகணும்டா சோழா, பாருடா சோழா இப்போல்லாம் வர்றவங்க பெரிய பெரிய வண்டி தானே ட்ரிப் கேட்குறாங்க, சின்ன காரை வச்சுன்னு நான் என்னடா பண்ணுவேன் சோழா, ப்ளீஸ்டா குடிச்சுடாடா, அது 15 சீட்டு இருக்கிற வண்டிடா சோழா, ப்ளீஸ்டா 5 லட்சம் செகண்ட் ஹேண்டில் நானே கஷ்டப்பட்டு அது வேற ஒருத்தருங்க கைக்கு போக இருந்தது, கெஞ்சி கூத்தாடி அப்படி இப்படின்னு நான் வாங்கியிருக்கேன் சோழா, எனக்கு அந்த வண்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்டா, பல வருஷமாக நானும் காரெல்லாம் வாங்கி டியூ கட்டி இப்போ தாண்டா முடிச்சு இன்னொரு வண்டி வாங்கலான்னு யோசித்தேன், அதுக்குள்ளே இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேடா சோழா, ப்ளீஸ்டா சோழா அந்த பணத்தை கொடுத்துடடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அண்ணா கொஞ்சம் மொல்ல பேசு என்னடா மொல்ல பேசணும், உனக்கு எவ்வளோடா திமிரு வந்திருக்கோம், வேணாடா சோழா என்னை பேச வைக்காத அப்படின்னு சொல்லவும் அண்ணா அந்த பணம் இப்போ என்கிட்ட இல்லைண்ணே அப்படின்னு சொன்னதும் அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. டே என்னடா சொல்கிற, விளையாடுறியா, பொய் சொல்லாத சோழா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா நான் பொய்யெல்லாம் சொல்லலைண்ணே, அந்த பணம் இல்லைண்ணே, நிலா ஆஃபீஸில் சேர்ந்தாங்கன்னு சொன்னல, அந்த ஆஃபீஸில் பார்ட்னர்ஷிப்பாக சேர்கிறதுக்கு அப்போவே நான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேண்ணே, அந்த பணம் இப்போ எங்ககிட்ட இல்லைண்ணே, கை மாறிடுச்சுனே அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்பவே கோவம் வருது. சோழா வேணாடா என் பொறுமையை சோதிக்காத அப்படின்னு, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நான் சொல்லியும் பணத்தை திருடிட்டு வந்திருப்பேன், உனக்கு எதுக்குடா இந்த பேராசெல்லாம், சம்பாதிச்சு உன் பொண்டாட்டிக்கு செய்யணும்னா செய்ய, இல்லைனா இப்படி அடுத்தவன் பணத்தை திருடிட்டு வந்து தான் செய்யணுமா, உன் மேலே இருந்த மதிப்பும் மரியாதையும் போயிடுச்சு சோழா, இனி நீ அங்கே கார் ஓட்டவே வராதடா, முதல்ல என் கார் சாவியை கொடுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ப்ளீஸ்ண்ணே கெஞ்சு கூத்தாடி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்னு, நீ தான் அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்த,
அவங்ககிட்ட இருந்து தான் நான் கடன் வாங்கிட்டு வந்தேன்னு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்தேன். நான் திருடிட்டு வந்தது அவங்க யாருக்குமே தெரியாதுண்ணே. என் பொண்டாட்டி நான் அந்த பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் என்னை கொஞ்சமாச்சும் மதிக்கிறானே. நானும் அவங்களும் சேரணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கோம். என்னுடைய கதையெல்லாம் முழுசாக உனக்கு தெரியும் இல்லைண்ணே. ப்ளீஸ்ண்ணே நீ தானே ஹெல்ப் பண்ணணும். உன்னை விட்டா வேறு யாருமே எனக்கு இல்லைண்ணே. நீ என் தெய்வம் மாதிரி என்ன, நான் உன் காலில் வேணாலே உள்றான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அழுது நிலாவுக்காக அவருடைய காலில் விழுந்து கெஞ்சுறாரு. ஸோ நிலாவுக்காக தான் முழுக்க முழுக்க சோழன் இது எல்லாத்தையுமே செய்கிறாரு. அவர் போய் சொல்கிறவர் தான், ஆனால் திருடுறவர் கிடையாது. நிலாவுக்காக திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவர்கிட்ட கெஞ்சுறாங்க. அவரு மனசு இறங்கவே இல்லை கொஞ்சம் கூட. அவ்வளோ கோவப்பட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. என்னப்பா அவருடைய ஓனர் அவனை பார்க்க வந்திருக்காங்க, அவன் உள்ளே கூட கூட்டிகிட்டு வராமல் அங்கெங்கேயும் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், என்னன்னு தெரியல, என்ன ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் கேட்குறாங்க. ஓ என்னென்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. நடேசன் கூட எந்திரிச்சு நின்று பார்க்குறாரு. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கோவப்பட்டு அவர் பேசுகிறது நடேசன் கவனிக்கிறாரு. கவனித்த உடனே என்னவா இருக்கும், இவன் ஓனருக்கு பணத்தை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தான்னு கூட சொல்லலை, அவங்கிட்ட போயிட்டு இன்னத்துக்கு என்ன தனியாக பேசின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் யோசிக்கிறாரு. அப்போ தான் சரி அவரோட ஓனர் வந்திருக்காரு இல்லைப்பா, நான் போய் டீ போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரத்துக்கு நடேசன் அதாவது சேரன் அவருக்கு டீ போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சோழன் அழுது கெஞ்சிட்டு இருக்காங்க. அவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நான் என் வாழ்க்கையே போயிடுண்ணே, நிலா மட்டும் என் வாழ்க்கையில் இல்லைண்ணா, நான் சொத்தம் நட போனோண்ணே, வேண்டாண்ணே ப்ளீஸ்ண்ணே, ஒரு காதல் ஜோடியை பிரித்த பாவம் உங்களுக்கு வேணாண்ணே, என்னை கூட நிலாவை சேர்த்து வைங்கண்ணே. நிலா மாதிரி ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக கிடைச்சது நாங்கள்லாம் பண்ண பெரிய புண்ணியம்ண்ணே. நிலா எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ மாற்றம் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுண்ணே. ப்ளீஸ்ண்ணே அவளுக்கு ஒரு நல்லது பண்ணணுன்ற எண்ணெயில் அவள் அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டேண்ணே. ப்ளீஸ்ண்ணே வீட்டில் எதையும் சொல்லிடாதீங்கண்ணே, நீங்கள் தான் பணம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன், வாங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே என் பொண்டாட்டிக்கிட்ட பேசுங்கண்ணா அப்படின்னு. பாரா உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், கொடுத்த பணத்தை கொடுடா, நான் திருப்பி கேட்டுட்ருக்கேன். அது நாங்கள் பாரு, நான் ஒன்றும் பணத்தை கொடுக்க கிடையாது, நீ தான் திருடிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இப்போது சொல்லாதன்னு சொன்ன சரி பானா போதன்னு கூட மன்னிச்சு விடுவேன். ஆனால் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு என் வாயிலே நீ வீட்டில் சொல்கிற பார்த்தியா, ஆனால் ரொம்ப கிரிமினல் சோலா, நீங்கள் பாருடா சோலா வேண்டாம், நான் பொல்லாதவனாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அண்ணா ப்ளீஸ்ண்ணே நீங்கள் பணம் கொடுத்த உடனே உங்கள் மேலே எல்லாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குண்ணே, ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லவும், சோடா நீ அசிங்கப்பட்டு உன் பொண்டாட்டி அசிங்கப்பட்டு நின்னான்னு மட்டும் உனக்கு அவ்வளோ கோவம் உடனே பணத்தை திருடிட்டு வந்துட்டு எல்லாம் கொடுக்கலன்னு உடனே அந்த வண்டி ஓனர் என்கிட்ட காய்ச்ச முடிச்சுட்டு கற்றுட்டு போனான்டா, பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கே பணம்னு சொல்லி கேட்ட உடனே இல்லைன்னு உடனே நான் எப்படிடா அசிங்கப்பட்டு நின்றுட்டுருப்பேன், வேண்டாம்டா சோலா அப்படின்னு. அண்ணா ப்ளீஸ்ண்ணே உனக்கு எப்படியாச்சும் அந்த பணத்தை நான் திருப்பி ரெடி பண்ணி கொடுத்துட்டேண்ணே, எனக்கு ஒரே ஒரு 2 நாள் டைம் கொடுண்ணே அப்படின்னு. எனக்கு 2 நாளா, இங்க பாருடா சோலா, ஒரே நாள் நான் வெயிட் பண்ணா கூட வண்டி கை மாறி போயிடும்டா சோலா, ப்ளீஸ்ண்ணே வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபப்பட வைக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசவும், அண்ணா அவர்கிட்ட நான் பேசணுண்ணே, 2 நாள் டைம் நான் கேட்குறேண்ணே, உங்களுக்காக நான் பேசுகிறேண்ணே, 2 நாள் பணத்தை எப்படியாச்சும் வேறு இடத்துல ரெடி பண்ணி கொடுத்துட்றேண்ணே, ப்ளீஸ்ண்ணே ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கவும் ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருக்கவும் அவருக்குமே மனசு ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் ப்ளீஸ்ண்ணே வாண்ணே ப்ளீஸ் போகலாம் வாண்ணே, எதையும் காட்டிக்காதண்ணே, மனசில் வச்சுக்காதண்ணே, உன் தம்பி மாதிரி தானே, சொந்த தம்பிக்கு இஷ்டப்படுறான், பார்த்துக்கிட்டு எப்படின்னா இருப்பா அப்படின்னு. அதுக்காக மட்டும்தானே சோழா அமைதியாக இருக்கேன், இத்தனை வருஷமாக என்கிட்ட நீ நல்ல பையனாக ஒழுக்கமாக வேலை பார்த்துட்டு இருந்த, வர கஸ்டமர் அத்தனை பேருமே நீ தானே வேணும்னு பிடிவாதமாக கேட்டு கூட்டிகிட்டு போவாங்க, அப்படி ஒரு நல்ல பையன்டா சோழா, உன்னை மிஸ் பண்ணவும் எனக்கு மனசு இல்லைடா, ஆனால் நீ இப்படி பணத்தை திருடுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலடா சோழா அப்படின்னு. அண்ணா ப்ளீஸ் நான் மன்னிச்சிடுண்ணே, நானும் வேணும்னே அப்படி பண்ணலேண்ணே, இத்தனை வருஷமா ஏதாச்சும் அப்படி நடந்துட்டு இருந்தேன்னா என் ஒய்ஃப்காக வேற வழி இல்லாமல் அப்படி பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், அதுக்கப்புறமா ஒரு வழியாக பேசி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வராரு நம்ம சோழன். கூட்டிகிட்டு உள்ளே வந்த உடனே என்னடா சோழா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராமல் அவர் அங்கேயே நிற்க வச்சு பேசலாம் அப்படின்றாரு. ஆனால் அது ஒன்றும் இல்லைண்ணே, பணத்தை எனக்கு கொடுத்தாருல, இவர் தான் பணம் கொடுத்தது, யார்கிட்ட வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டிங்கல்ல, இவர்கிட்ட தானே, எனக்கு இவரை தவிர வேற யாருன்னே தெரியும், அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி அவ்வளோ பணம் யாருன்னே கொடுப்பாங்க, இவர் தாங்க இவர் தான் பணம் கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவர் அப்படின்னு உடனே நிலாவுக்குமே ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, எங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே சோழனும் நான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அந்த கடனை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம், அடைச்சிடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசவும் இவருக்கு என்ன பேசுதுன்னே தெரியல. அமைதியாக அங்கே கோவத்தோடு அடிக்க வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அண்ணா டீ எடுத்துக்கோங்கண்ணே, இப்போ தான் சோழன் யாருக்கிட்ட நாங்கள் பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கு கேட்டேன், ஓனருன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, தோ
பாருங்கண்ணே ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நடேசன் வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருடைய முகமும் சரியில்லை, சோழனுடைய முகமும் சரியில்லை. நடேசனுக்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மா விடுமா, இவன் வந்து என்கிட்ட உனக்காக அவ்வளோ கெஞ்சி கூத்தாடி கேட்டான். யாருமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கம்மா. உண்மையிலே இவன் கிரேட் தான்மா. உனக்காக என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருக்காங்கம்மா அப்படின்னு மனசுக்குள்ளே, அதாவது திருட கூட தயங்க மாட்டான் அப்படின்றத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து நிலா கிட்ட வந்து அப்படி பேசுகிறாரு அவருடைய ஓனர். இதெல்லாத்தையும் பார்க்கும்போது நிலாவுக்கு சோழன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. ஏன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே பெருமையாக இருக்குது. நிலாவுக்காக சோழன் 5 லட்ச ரூபாய் அவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. சேரின்னு கூட சரிப்பா நான் வரேன், சும்மா தான் சோழன்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். நாளைக்கு ஒரு சவாரி இருக்குது, அது விஷயமா சோழா மறக்காம நாளைக்கு நீ கிளம்பி வந்துடுடா, நான் போகிறேன் சோழா, ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடுவேண்ணே, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாரு. அதாவது நாளைக்கு வந்து அந்த வண்டி வேன் வாங்குறவங்க கிட்ட போயிட்டு 2 நாள் டைம் கேட்கணும் சோழன். அதுக்குள்ளே பணத்தையும் திருப்பிட்டு வந்து கொடுக்கணும். நாளைக்கு சோழன் ஆஃபீஸ்க்கு போனால் தானே அவர் இங்கே பேச முடியாது, இதெல்லாம் அங்கே வச்சு பேசுவார். அதுக்காக தான் அங்கே வர சொல்லிட்டு போகிறாரு. ஸோ குடும்பத்து முன்னாடி அவன் அசிங்கப்பட்டுறக்கூடாதுன்னு போனால் போகட்டும்னு மன்னிச்சு விட்டுட்டு போகிறாங்க சோழனை அவர். ஸோ அதுக்கப்புறம் சோழனுமே பரவாயில்லைங்க, உங்கள் ஓனர் உண்மையிலே ரொம்ப நல்லவராக இருக்காரு. நீங்கள் கேட்டோன்னு உடனே 5 லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்துருக்குறாரு. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை யாருமே சாதாரணமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. 1 லட்சம் 2 லட்சம்னா கூட இந்த காலத்துலலாம் கொடுக்கும்போது யோசிப்பாங்க, என்ன ஷுவரிட்டி இருக்குது, எதை கேரண்டியாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு. ஆனால் 5 லட்சத்தை கொடுத்துருக்காரு. ரொம்பவே கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு நிலாலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு திருன்னு சோழன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிலாவுமே உள்ளே போய்ட்றாங்க. ஸோ பல்லவனுமே உள்ளே எழுந்திரிச்சு போய்ட்றாரு. சரின்னு வழக்கம் போல் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. நடேசனுக்கு சந்தேகமாக இருக்குது. சோழன் உள்ளே இருந்து வெளியில் வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்போ தான் நடேசன் வந்து பொய் தானே சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சோழனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. சோழன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கும்போது, என்னடா நீ என்னமோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்திருக்க, நான் தான் நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை பார்த்தனே, அவர் ஏதோ உங்ககிட்ட கோவப்பட்டு பேசிட்டு இருந்தாரு, என்னடா பண்ணிட்டு வந்தேன், எனக்கு என்னமோ பணம் அவர் கொடுத்த மாதிரி தெரியல, நீயா பணத்தை எடுத்துட்டு வந்துட்டியா, அதை பற்றி தான் அவர் பேச வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் வந்து சோழனை பார்த்து கேட்கவும் கரெக்டாக இந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டாரு, சரியான கிரிமினல் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் தான் பணத்தை கொடுத்தாரு அப்படின்னு. நடிக்காதரா, உன்னை நம்பி அவ்வளோ பணம் யாரா தருவாங்க, ரொம்ப பெரிய தப்புடா சோழா, நீ பண்ணியிருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு பணமா, வேலை செஞ்ச இடத்துல இப்படி திருடிட்டு வந்திருக்கியே, அவர் நாளை பின்ன உன்னை நம்பி ஏதாச்சும் ஒரு பொறுப்பான வேலையை கொடுப்பாரா, நம்பிக்கை தாண்டா முதல்ல வாழ்க்கை, அதுக்கப்புறம் தாண்டா மற்றது எல்லாமே, இப்படி ஒருத்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சுன்னா அது காலத்துக்கும் அழியாதடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பேசிட்டு இருக்காரு. நான் தான் பணத்தை திருடவே இல்லை, அவர் தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்னமோ இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், நான் உன்னை பணத்தை திருடுன்னு சொல்லவே இல்லையே, நீயா ஏன் சொல்லிட்டு இருக்க, அப்போ அவருக்கு தெரியாம பணத்தை நீ திருடிட்டு வந்துட்டியா அப்படின்னு நடேசன் கேட்கவும் திருன்னு சோழன் முழிக்கிறாரு. இவன் நீ பணத்தை திருடிட்டு தான் வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நாளைக்கு உன்னை வர சொல்லிட்டு போனதும் அதுக்காக தானே, நீ அவர்கிட்ட எப்படியோ வீட்டில் அசிங்கப்படக்கூடாதுன்னு பேசி கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், கவலைப்படாத, அந்த பணத்தை எப்படியாச்சும் நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன், அந்த பொண்ணோட நீ சேர்ந்து வாழணும், அதுக்காக மட்டும்தான் நான் பொறுமையாக இருக்கேன், இல்லைனா இப்போவே நீ பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே வீட்டில் சொல்லக்கூட நான் தயங்க மாட்டேன், இனி ஒரு நாளும் இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணாத, அப்புறம் நீயே நினச்சா கூட அந்த பொண்ணு கூட சேர முடியாது, அந்த பொண்ணுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா உன் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கோ அந்த பொண்ணு, அவளுக்காக நீ கடன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கா, இப்போ மட்டும் அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷமே அவள் பேகை தூக்கிட்டு போக கிளம்பி போக ரெடியாக இருப்பா, உன்னுடைய வாழ்க்கையை நீயே வீணாக்கிக்காத, முடிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், ஏதாச்சும் ரெடி பண்ண பாரு, ஓனர் கிட்ட திருப்பி பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்துடுறாரு. சோழனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இவர் சொன்ன மாதிரி மட்டும் நடந்துடவே கூடாது, நிலா எப்பயுமே நம்மளை விட்டு பிரிஞ்சு போகவே கூடாது, அவங்க நம்ம கூட இருக்கணும்னு தானே நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சோழன் மனசுல நினைக்கிறாரு. உண்மையிலே நம்ம திருட்டு வந்து பணம் கொடுத்தோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா நிலா நம்மளை விட்டு கண்டிப்பா போயிடுவா, அது நடக்கக்கூடாது, எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடணும் திரும்பவும் அவருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு உள்ள வராரு. உள்ளே வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அப்போ தான் நம்ம நிலா இருந்துக்கிட்டு, எங்கே பாண்டி ஆளை காணோம், நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவாப்பா, அவன் போனவன் இன்னும் ஆளையே காணும், காலையில் போனான், ஃபோன் பண்ணப்பா, இதோ வந்துட்டுருக்கான்னு சொன்னான், வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா அண்ணி, நீங்கள் தானே வானத்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் அண்ணன் கூட்டிகிட்டு போயிருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே பாண்டியும் வந்துடுறாரு. வந்த உடனே சோழா வாடா உட்காரு, பாண்டி வந்துட்டியா,
இப்போ தான் உன்னை பற்றி பேசிட்டு இருந்தோம், சரி கை கால் கழுவிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆனால் எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கு, நான் ஆல்ரெடி நானும் வானத்தி வெளியில் சாப்பிட்டுட்டோம், நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னதும் சரிடா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனை உட்காந்து சாப்பிட்றாரு. ஸோ சோழன் நிலா எல்லாருமே. அப்புறம் பாண்டிக்கிட்டையுமே வந்த உடனே நிலா நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியாடா, பரவாயில்லையே, உன்னை நம்பி ஓனர் பணம்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன ஆளாளுக்கு இதே கேட்டுட்டு இருக்கீங்க, என்னை நம்பினா ஏன் என் மூஞ்ச பார்த்தா என் முகரையை பார்த்தா உங்க எல்லாருக்கும் எப்படி தெரியுது, என்னை நம்பி என்னுடைய ஓனர் பணம் கூட கொடுக்க மாட்டாரா, என்ன எல்லாரும் எப்படி பேசுறீங்க, நான் எதுக்கும் லாக்கி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னாலாம் சோழன் பாண்டிக்கிட்ட பேசவும், டேய் உன்னை நம்பி கொடுத்துருக்காருன்னு தானே கேட்டேன், அதுக்கேண்டா இவ்வளோ கோவப்படுறேன், சரிடா நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லவும், சோழன் விடுங்க ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு, பின்னங்க எல்லாரும் இதையே கேட்குறீங்க, என்னால் எதுவுமே முடியாதுன்னு கடைசி வரைக்கும் இப்படி நீங்களே என்னை மட்டம் தட்டினா நான் எப்படிங்க அடுத்து முன்னேறி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்போ சேர நினைக்கிட்டு சோடா கோவப்படாத விடுடா, அவன் ஏதோ கேஷுவலாக கேட்டான், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு, என்னென்ன நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு, சரி விடுடா அவன் தான் தப்பான எண்ணத்தில் கேட்டுட்டான், பாண்டி நீ சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னல, போடா போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொன்னதும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. ஏன் சோழன் ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சோழனும் உட்காந்து இருக்காரு. அவருடைய ஓனர்கிட்ட நாளைக்கு போனா என்ன கெதியாகுன்ற பயத்தில் அவரே இருக்காரு. ஸோ அப்படி கேட்ட உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு, அதான் அப்படி பேசிட்டாரு. சாப்பிட்டுட்டே நைட்டு தூங்கிடுறாரு. ஸோ மறுநாள் காலையில் வந்து சோழன் வழக்க போல எந்திரிச்சு எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அவருடைய ஓனரை பார்க்க போயிருக்காரு. அவர் காலையிலே ஃபோன் பண்ணிட்டாரு. காலையிலே ஃபோன் பண்ண உடனே சோழன் போய் நிற்கிறாங்க. அவர் வந்து உன் குடும்பத்து முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் பொறுமையாக இருந்தேன் சோழா, நீ அதுவும் கெஞ்சி கேட்டுக்கிறதுனால இதுக்கு மேலே என்ன பொறுமையாக இருக்க முடியாது, எனக்கு அந்த வண்டி வேணும், இன்னும் உனக்கு ஒரு நாள் தான் டைம், பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்குற, அவர்கிட்ட நீ தான் கேட்கணும், நடு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சோழன் தான் முகத்தை அப்படி வச்சுக்காதரா, எனக்கு கோவமா வருது, உன்னை நம்பி தானே நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் நீ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கலண்ணா அப்படின்னு, ஆனால் என்ன நான் போதும் நான் நிறைய திட்டேன்னு, நான் எதுக்காக இப்படி பண்ணணும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீயும் என்ன கோவப்பட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பேசுவோம், பின்ன நீ பண்ண வேலைக்கு உன்னை கொஞ்சம் கோவப்படாமல் கொஞ்சுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவப்பட்டு பேசிட்டு அந்த வண்டி ஓனர்கிட்ட போய் நிற்கிறாங்க. என்னென்ன வண்டி வாங்கிக்கிறாங்களா, ரெடியா, அட்வான்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா, எடுத்துகிட்டு போங்க கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அது அப்படின்னு அவருடைய ஓனர் நிற்கவும், அப்போ தான் சோழன் முகத்தை பார்க்குறாரு. சோழன் இருந்துக்கிட்டு, ஆனால் ஒரு 2 நாள் டைம் கொடுங்கண்ணே, கண்டிப்பாக அந்த வண்டியை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதும், என்னப்பா எப்படி சொல்கிற, பார்ட்டி ரெடியாக இருக்காங்க, ஏதோ இவர் கேட்டார், அதுவும் தெரிஞ்சால் கம்மி பண்ணி கேட்டாருன்றதுக்காக சரின்னு ஒத்துக்கிட்டேன், அதுவும் இவருக்கு கொடுக்குறேன்னு சொன்னதே ரொம்பவே அமௌண்ட் கம்மி, 6-7 லட்சத்துக்கெல்லாம் இந்த வண்டியை வாங்கிட்டு போக ரெடியாக இருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், நான் வேறு பார்ட்டிக்கு ரெடியாக இருக்குது, நான் 6 லட்சத்துக்கு வித்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க என்ன ப்ளீஸ்ண்ணே, எனக்கு ஒரு பணம் தேவை இருந்துச்சுன்னு தான் அண்ணன் அவர் ரெடி பண்ணி வச்சுருந்த பணத்தை எனக்கு கொடுத்துட்டாரு, இப்போ ஒரு 2 நாள் டைம் கொடுங்கண்ணே, நான் உங்களுக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த வண்டியை அண்ணனுக்கே கொடுத்துருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான தேவை இருந்துச்சா, அதான் அவர் எனக்காக பணம் கொடுத்தாரு, உங்கள் காலில் வேணாடி நான் விழுந்து கேட்குறேன், இந்த வண்டியை என் அண்ணனுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அந்த வண்டி ஓனர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. அவரும் முதல்ல யோசிக்கிறாரு, என்னன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட ஓனர்கிட்ட கேட்குறாங்க. என்னப்பா பண்ண முடியும், அவசரம்னு சொல்லிட்டு பையன் பணம் கேட்டான், அதான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்து கொடுத்துட்றேன், இந்த வண்டி யாருக்கும் கொடுக்காதீங்க, எனக்கே வேணும் அப்படின்னு சொல்லவும், அப்படி இப்படின்னு ஒரு வழியாக அவர் ஒத்துக்கிட்டாரு. அதனால சோழன் வந்து தப்பிச்சாரு. அவருடைய ஓனரை மன்னிச்சு சோழனை விட்டுட்டாரு. பணத்தை மட்டும் 2 நாள் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்கலன்னா அவ்வளோதாண்டா சோழா, அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி டைம் கேட்டது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, சோழன் அவருடைய ஓனர் கிட்ட சொன்ன மாதிரி 2 நாள் பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்க போறாரா, என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.